கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பிரதமர் 5 நாடுகளுக்கு பயணமாக போய்க் கொண்டிருக்கிறார். இங்கே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதை கண்டு பொறுமிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா அவருடைய தொகுதி ரே பரேலி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அங்கே போய் அங்கே பேசக்கூடிய நேரத்தில் எ ஸ்டார்ம் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரும் புயல் ஒன்று வரப்போகிறது. ஒரு பெரிய பொருளாதார புயல் ஒன்று அடிக்கப் போகிறது. அதில் நாம் பெரும்பாலானோர் அதில் பாதிக்கப்பட போகிறோம். இன்னொரு பக்கம் என்னடானா, நம்முடைய பிரதமர் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. இங்க உட்காந்துக்கிட்டு இப்ப வரப்போற பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து எப்படி நாட்டை மீட்டெடுப்பது அப்படின்னு யோசிக்காம ஊர் சுத்துறாரு. யாரும் வெளிநாட்டு பயணங்களை அடுத்த ஓராண்டுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டு இவர் முதல்ல பண்ண வேலை என்னன்னா 5 நாடுகளுக்கு போறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுறாரு. முக்கியமாக சொல்றது என்னன்னா, இந்த ஷாக் யார் அடிக்க போகுதுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களை தான் அது தாக்க போகுது. இது அதானியோ அம்பானியோ எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்லை. ஏன், நம்ம பிரதமருக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் தெருவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு தான் பாதிப்பு மிக கடுமையானதாக இருக்கும். யாருன்னா, இந்த அரண்மனையில் இருப்பவர்கள் அல்ல. அவங்கெல்லாம் நம்ம பிரதமர் மட்டும் இல்லை, அதானி அம்பானி பிரதமர் இவங்கெல்லாம் அவர்களுடைய அரண்மனைகளில் உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு டோட்டல் அதிர்ச்சியை அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள். அந்த அதிர்ச்சி சாதாரண மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, இதுக்கு முன்னால அவர்கள் இது போன்ற ஒன்றை பார்த்ததே இல்லை. அன்லைக் எனிதிங் சீன் பிஃபோர் அப்படின்னு சொல்றாரு. Difficult times are ahead. It is a shock unlike anything seen before. Difficult times are ahead. திரும்ப the doomsday prediction அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, இது நடந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள இவர் ஊரெல்லாம் சுத்திட்டு நேராக கடைசியாக இட்டாலி போயிட்டார். இட்டாலியில் இது ஒரு குட்டி ஜோக்கு, அதையும் இதோட சேர்த்து சொல்லிடுவோம். மோடி அப்படிங்கிற பேர் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் அவருடைய ஃபேமிலி நேம், குடும்ப பெயர், சாதி பெயருங்கிறது மோடி. ஆனால் அது ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிறதுனால தமிழ்நாட்டுக்காரர்கள் மட்டும் அவரை மோடி அப்படின்னு தான் படிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அந்த வர்க்க எழுத்துகள் அதோடைய ரெப்ரசன்டேஷன் சரியாக தெரியல அப்படிங்கிறதுனால, நம்ம அந்த தேவநாகரி எழுத்துக்கள் நமக்கு படிக்க தெரியாததுனால மோடி அப்படிங்கிறத திரும்ப இவரை மோடின்னு சொல்கிறது யாருன்னா தமிழ்நாட்டுக்காரர்கள், இந்தியாவுக்கு வெளியில் இருப்பவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இங்கிலீஷில் எழுதிதான் MODIன்னு போட்டால் மோடி அப்படின்னு தான் படிப்பாங்க. இத்தாலிய பிரதமருடைய பேர் ஜார்ஜியா மெலோனி அப்படின்னு பேர். ஸோ இந்த மெலோனி அப்படிங்கிற பேரையும் மோடி அப்படின்னு வச்சுப்போம், மோடி அப்படிங்கிற பேரையும் சேர்த்து ஜார்ஜியா மெலோனி பலமுறை மெலோங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க பேர்லேருந்தும் மோடியோடைய லாஸ்ட் பார்ட் டிஐயும் MELODI அப்படின்னு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க பல முறை செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்க. ஜார்ஜியா மெலோனி நம்முடைய பிரதமர் மீது நிறைய மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறார். அதை அவர் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இவர் இங்கிருந்து என்னன்னா, நம்ம நாட்டில் பார்லே சாக்லேட் கம்பெனி இருக்கு. அவங்க மெலடின்னு ஒரு சாக்லேட் ஒன்று வச்சிருக்காங்க. அது ஜிங்கிள்ஸ்லாம் நீங்கள் அந்த சாக்லேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாஃபி, சாதாரண சாக்லேட், குட்டி கவரில் இருக்கிறது. இவர் இங்கிருந்து அதை ஒரு சாக்லேட் பேக் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, அது இப்போல்லாம் எல்லாமே இன்ஸ்டா உலகமாக மாறிடுச்சு. அது உடனே அது ஒரு தங்க தாம்பாளத்தில் தாஜ்மஹாலுடைய மாடல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க வாங்கி இப்படி வச்சு கீழே எடுத்து கொடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இதை ஒரு விளையாட்டுக்கான ஒரு இதாக அதை வாங்கி உடனே அவங்களும் லுக் வாட் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேஸ் பிராட் மீ அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்க, அது மெலோடின்னு சொல்லி இவர் சிரிக்கிறாரு. அவ்வளோதான் போச்சு ராகுல் காந்திக்கு. இங்கே நாட்டில் பொருளாதார புயல் அடிக்க போகுதுன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இவர் இத்தாலி பிரைம் மினிஸ்டருக்கு சாக்லேட் கொடுத்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? இதை டிப்ளமசி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. டிப்ளமசி அப்படிங்கிறது இந்தியா பாருங்கள், நீங்கள் நம்ம நார்வே பற்றி பேசும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக இந்திய பிரதமர் யாருமே அங்கே போகவே இல்லை. உலகின் பல நாடுகளுக்கு இந்திய பிரதமர்கள் கடந்த 40-50 ஆண்டுகளில் போனதே கிடையாது. அப்போ நம்மளுடைய டிப்ளமசி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நம்ம இப்போ இந்தியாவுக்கும் இத்தாலிக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அப்படிங்கிறது தேங்கி போயிடுச்சு.
கடந்த பல ஆண்டுகளாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இன்ஃபேக்ட் குறைஞ்சு போயிருக்கு கொஞ்சமாக. இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள்களில் பெரிய மாற்றம் கிடையாது. அப்ராக்சிமேட்லி 2 நாடுகளுக்கு இடையான வர்த்தகம்ங்கிறது சுமார் $15 பில்லியன் கடந்த பல ஆண்டுகளாக. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத ஒன்று, ஃப்ரெண்ட்லி பிரைம் மினிஸ்டர், சின்ன நாடு தான் அது. இந்தியா இத்தனைக்கும் வந்து ஐரோப்பிய யூனியனோட ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறது, ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம். அது நடைமுறைக்கு வர்றதுக்கு பல மாதங்கள் எடுக்க போகிறது. அப்போ அது எல்லாத்தையும் இப்போ வந்து நெதர்லாண்ட்ஸ் அதில் பார்ட்டு, இட்டாலி அதில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்து பேசணும். நம்ம இந்தியா தொடர்ச்சியாக பிரான்ஸோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு போர் விமானங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகளோடு தனிப்பட்ட முறையில் இந்தியா தொடர்ச்சியாக தன்னுடைய உறவை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அதனால தான் மெலோடி அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்கிறது. உடனே இவர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சாக்லேட்டை போய் கொடுக்கறது எல்லாம் வேற ஒரு இடத்துல இதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் கெமிஸ்ட்ரியாக பார்ப்பாங்க. இதன் காரணமாக 2 நாடுகளுக்கும் டூரிசத்திலேருந்து ஆரம்பித்து பலவிதமான, ஏன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். வேற எந்த நாடு இப்போ வந்து நம்ம நார்வே, ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ் எல்லா நாடுகள்லையும் எவ்வளவு ஆண்டுகால சிவிலைசேஷன் எஞ்சி இருக்கு. வைக்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு ரோமானிய சாம்ராஜ்யம் மாதிரியான ஒரு அந்த டெப்த்து, அந்த காலகட்டம், அதற்கு இணையானது இந்தியா. இன்ஃபேக்ட் இந்தியா அதுக்கும் முந்தையது. இந்தியாவுக்கும் ரோமாபுரிக்கும் இடையே மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து இருந்தது. அது தமிழகம் முக்கிய இடம் வகித்தது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்தியாவில் முக்கியமாக தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் ரோமானிய காசுகள் எண்ணற்றவை கிடைத்திருக்கின்றன. ரோமானிய பேரரசு இருந்த பகுதிக்கு வெளியே மிக அதிகமான அளவுக்கு ரோமானிய காசுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா தமிழகத்தில் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டோடு கலாச்சார ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வதிலிருந்து ஆரம்பித்து, நான் வேற இந்த ஆனைமங்கல செப்பேடுகள் பற்றி பேசும் அந்த இதில் சொன்னேன், உலகிலேயே திருடு போன தன்னாட்டின் கலைப்பொருட்களை மிக அதிகமான அளவுக்கு திரும்ப பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா அது இத்தாலி தான். அவர்கள் இதற்கென்றே தனியான ஒரு துறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்தியா இத்தாலியிடமிருந்து இது போன்ற விஷயங்களை மிக நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். டூரிசம் அப்படிங்கிறதுல வந்து இத்தாலி அளவுக்கு இந்தியா இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர்கள் வந்து தங்களுடைய பழமையான இடங்களை அவ்வளவு அருமையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு மோதியும் மெலோனியும் இருந்த இடம், அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டது வந்து கொலீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அவர்கள் ரோம் நகரத்தில் வந்து 2300 2400 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் எல்லாமே டாக்குமெண்டட், எல்லாமே கிடைப்பதனால், அங்கே மிகப்பெரிய கட்டடங்களை ரோமானியர்கள் ஏற்படுத்தி இருப்பதனால் அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அங்கிருந்து ஆரம்பித்து ரெனைசன்ஸ் காலகட்டம் வரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம். அப்போ அதற்கு இணையான ஒரு நாடாக இந்தியா ஒரு கலாச்சார சிவிலைசேஷனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நாகரிக, அது நாகரிகம் அப்படின்னா நீங்கள் வந்து பொருள் சரியாக எடுத்துக்கணும். உலகில் சில நாடுகளில் தான் அந்த பெயரால் நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எகிப்திய நாகரிகம், மெசபட்டோமிய நாகரிகம் அல்லது சுமேரிய, அல்லது அந்த இடத்துல நிறையா ஆட்சி இருந்தது, மெசபட்டோமியா அப்படின்னு சொல்லுவோம். யூஃப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி நாகரிகம் அப்படின்னு அதை சொல்லலாம். முதல்ல சொன்ன எகிப்திய நாகரிகத்தை நைல் நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ரோமானியர்கள் அதே மாதிரியான அந்த காலகட்டத்தில் வந்தவர்கள். இந்தியா இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பின்னணி இருக்கக்கூடியவர்கள். சீன நாகரிகம், இப்படி ஒரு 4-5 நாடுகளை தான், 4-5 இடங்களை தான் சொல்ல முடியும். இந்த தொன்மையும் தொடர்ச்சியும் பழமையும் வேற யார்கிட்டையும் கிடையாது. அப்படிப்பட்ட 2 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பேசும் பொழுது 2 நாடுகளுக்கும் இடையேயான நவீன வர்த்தகம் என்பது மிகவும் சுமாராக இருக்கும் பொழுது, எங்கேயோ அதை கொண்டு போகலாம் என்னும் பொழுது, இதெல்லாம் எதனால் நடக்கிறது? நீங்க மிரட்டுறீங்க இல்லையா, இதோ ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறது, இதோ ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறது, நாம் எல்லாம் நடுத்தருவில் நிற்க போகிறோம் என்று. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம பிரதமர் தெரு தெருவா போயிட்டு இருக்காரு, நல்ல காரியம் பண்றதுக்காக. அவர் போய் யுஏஇல போய் ஐயா கச்சா எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் நார்வேல போய் எனக்கு லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. மற்ற இடங்கள்லாம் வந்து தொழில்நுட்பம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறாரு. நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியனுடைய ஒப்பந்தத்தை எப்படி
செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு போறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அவர் ஏன் ஊர் சுத்துறாரு அப்படிங்கிறீங்க. அவர் என்ன சொன்னாரு? அவசியம் ஏற்பட்டாலொழிய வெளிநாட்டுக்கு போகாதீர்கள் என்று சொன்னார். நீங்க ஹாலிடேக்காக வெளிநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கணும். இந்த அடானி அம்பானி ஆதானி அம்பானி எதுக்கெடுத்தாலும் இவங்களை வம்புக்கு இழுக்க வேண்டியது. ஸோ இதை உடனே நிர்மலா சீதாராமன் வந்து அதுக்கு ஒரு கடுமையான பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. எகைன் பல நேரங்களில் இந்த ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி போன்ற ட்ரால்ஸ் அவங்க சும்மா வந்து உங்களை நோண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம உட்காந்து பக்கம் பக்கமாக படித்து ரிசர்ச் தீசிஸ் எல்லாம் எழுதி 20 பக்கம் எழுதின உடனே கீழே வந்து ஹே 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 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி போயிடுவான். இதுக்கு வந்து நிதியமைச்சர் கொடுத்துருக்காரு. பட் அவங்க கொடுத்த அந்த ஒரு காரணத்துக்காகவாவது நான் அதை சொல்லிடுறேன். இதெல்லாம் படிப்பாருன்னு நினைக்கிறீங்க ராகுல் காந்தி? சுத்தமாக கிடையாது. வரிசையாக லிஸ்ட் பண்ணுறாங்க. இதே நாங்கள் அரசு நடத்துறதே அதானி அம்பானிக்காக நடத்துகிற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. உண்மையில நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? 2014 தொடங்கி ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனுக்குமான மக்களுக்கு எவ்வளவு கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு, இவங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து எக்கச்சக்கமான வேலைகளை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 58 கோடி பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இதெல்லாம் அடானி அம்பானிக்காக உருவாக்கியதா? அதை தவிர நாங்கள் வந்து முத்ரா யோஜனா, விஸ்வகர்மா யோஜனா, இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், இ ஸ்ரம் கார்டு, இந்த விபிஜி ராம்ஜி ஆக்ட், அது வந்து எம்ஜி என்ரகா தான் பேரை மாற்றினது. அது ஆயுஷ்மான் பாரத், பிஎம் கிசான், லக்பதி தீதி, ட்ரோன் தீதி, பிஎம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ஸ்வாநிதி, இசிஎல்ஜிஎஸ் 5.0, இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாம் வந்து அடானி அம்பானிக்காகவா? எல்லா கேள்வியிலும் கடைசியிலையும் அதான் முத்தாய்ப்பா நீங்கள் வச்சுக்கணும். நாங்கள் வந்து சாதாரண மக்களுக்காக, எந்த மக்களுக்கு வந்து நீங்கள் அடிபட்டுருவாங்க, இதோ புயல் வந்துக்கிட்டே இருக்கு, செத்திக்கடா நீங்கள்லாம் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவ் இமேஜை பரப்பிக்கிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் வந்து பல்வேறு காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களால் முடியலைன்னா ஓரமாக போய் நின்றுக்குங்க, தடை செய்யாதீங்க. பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா பண்ணுங்க, இல்லையா நெகட்டிவாக நட்ட நடுவில் நின்று தடைக்கல்லாக இருக்காதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பயமுறுத்தல் வேலைகளை எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்க்கட்சியும் செய்யாது. 12 ஆண்டுகளாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சும்மா மிரட்டல் மட்டும் விட்டுட்டு இருக்கீங்க. ஃபெரோஷியஸ் எக்கனாமிக் ஸ்டார்ம் இஸ் லூமிங் ஓவர் அவர் ஹெட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் அம்பானி அடானி மட்டும்தான் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த ப்ளோ மக்கள் மீது படாமல் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. எகெயின் நான் இதுதான் சொல்லுவேன், ராகுல் காந்திக்கு இல்லாமல் பதில் சொல்லணுமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து தெரியாது அந்த அவருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எல்லாம் தெரியும். வேணும்ட்டே பண்ணுற காரியம் பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு விஷயம் மட்டும், இந்த கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் ஆபத்தாகத்தான் இருக்கும். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே. ஸோ இதோ இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து புயலை தனியாக இந்த பக்கமாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு இல்லை. அதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, அதற்கு நாம் எவ்வாறு உதவுவது? 2 பெரிய விஷயத்தில், ஒன்று கச்சா எண்ணெயோடைய விலை, இன்னொன்று உரங்கள், உர தயாரிப்பு. இது 2மே வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பெட்ரோல் டீசல் 2ம் சுமார் 4 ரூபாய் விலை ஏற்றிருக்காங்க. பட் அவங்க 7லிருந்து 8 ரூபாய் குறைந்தபட்சம் விலை ஏறும். 112லிருந்து 115 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விற்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்பொழுதே. பார்க்கலாம் அது என்ன நடக்கிறதுன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 ரூபா அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு தான் போகிறாங்க. பட் அங்கே அந்த இடத்துல வந்து நிற்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலை அப்படியே இருந்ததுன்னா. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உரம் இல்லாமல் உற்பத்தி இருக்காது. உற்பத்தி இல்லைன்னா உணவுப் பொருட்களோட விலை அதிகரிக்கும். அத்தனை பேருக்கு உணவுப் பொருள் கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், உலகமே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒன்று வந்து கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்ததுன்னா அது பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகத்தான் ஆக்க வேண்டும். அதன் காரணமாக பணவீக்கம் அதிகமாகும். 2வது, யூரியா குறையும், கையிருப்பு குறைவாக இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அலோகேஷனில் கொஞ்சம் குறைவு ஏற்படும். அதை நம்ம வச்சு மேனேஜ் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு அரசுடைய வேலை. திரும்ப வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதான் எடுக்க முடியும். நம்ம என்ன காற்றுலேருந்து பண்ண முடியாது. உண்மையிலேயே ஆக்சுவலி இட்ஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸிங். காற்றுல நைட்ரஜன் இருக்குது. யூரியா என்ன பண்ணுது? காற்றுல இருக்கிற நைட்ரஜனை அப்படியே எடுத்து மண்ணுக்கடியில் கொண்டு போக முடியாது. அதனால் அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து அம்மோனியா
என்னும் ஒரு வாயுவாக ஆக்கி அது வாயு, அது ரொம்ப ஃபிக்கிள், அது உடஞ்சு போயிடும் திருப்பி. அதனால் அந்த NH3ங்கிற அந்த அம்மோனியா வாயுவை எடுத்து அதை யூரியா என்னும் சால்ட்டாக மாற்றி அந்த சால்ட்டை நீங்கள் தூவுறீங்க. அதான் இப்போ காற்றுல இருக்கிற நைட்ரஜன் தான், அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் மண்ணுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஏதோ தொழில்நுட்பம்லாம் வந்திருக்கு, அதை உலகத்தில் உற்பத்தி பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு நம்முடைய விவசாயிகள் சந்தோஷப்படணும். கவனமாக வேஸ்ட் ஆக்காமல் அதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஓவர் யூசேஜ் தேவையில்லை. அதெல்லாம் தான் நம்ம பண்ணணுமே தவிர, பட் வி ஹேவ் அ ப்ராப்ளம். அதை ஒட்டுமொத்தமாக இந்தியா எனும் நாடு அதை எதிர்கொள்ள வேண்டும். இந்திய பிரதமருக்கு நாம் சேர்ந்து தோளோடு தோள் நின்று துணை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம், கட்டாயம் இருக்கக்கூடிய நேரத்தில் சும்மா கடிதம் எழுதி கொண்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவர் என்னும் ஒரு நபர், அவரை வச்சுக்கிட்டு என்ன அரசியல் பண்ணுறது அப்படின்னே தெரியல. அவரை ஒதுக்கிவிட்டும் இருக்க முடியாது, இடுப்பில் கட்டி கொண்டும் இருக்க முடியாது. சரி, அதை எல்லாத்தையும் தாண்டி வரப்போகிறோம் அப்படிங்கிறது பிரதமர் கையில் தான் இருக்கிறது. பார்ப்போம் அதை அவர் எப்படி செய்கிறார் என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.